ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பெரிய தக்காளி, ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், லெமன் சைஸு புளி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம், தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம். வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் காட்டன் துணியில் போட்டு வச்சுட்டோம். அப்போ தான் அந்த ஈரம்லாம் போகும், பிசு பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்குவோம். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நல்லா வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிக்குவோம். சிம்மில் வச்சுட்டு வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. வேறு கிண்ணத்துக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்குவோம். நல்லா செவந்துருச்சு வெந்தயம். இப்போ பூண்டு சேர்த்துக்கோம். வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கோம், அந்த தண்ணி ஊற்றிக்கும். எண்ணெயில் நல்லா பொடியை வதக்கிக்கிட்டு இந்த புளி தண்ணி ஊற்றுவோம். இப்போ புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஹையில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்ப்போம். மூடி போட்டு மூடிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வற்றி இருக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். சிம்மில் நம்ம மூடி போட்டு மூடிக்குவோம். 7 to 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம முன்னாடியே வெண்டைக்காயை வதக்கியாச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ நம்ம எடுத்துப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த அளவு வெல்லம் போட்டுக்கும். புளிக்குழம்புக்கு வெல்லம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான், விருப்பம் இருந்தால் போடுங்க, அப்படி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு வற்றிருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.